பொதுவாகவே நாம் குழந்தைகளுக்கு பெயர் அமைக்கும் பொழுது பல விஷயங்களை கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நாம் பெயர் அமைக்கும் பொழுது சில பெயர்களானது அந்த குழந்தையின் தந்தைக்கு பிடிக்கும், அந்த குழந்தையின் தாத்தா பாட்டிக்கு பிடிக்காது. சில நேரத்தில் நாம் குழந்தைக்கு பெயர் அமைக்கும் பொழுது ஒரு சிலர் மாடர்னான பெயர்கள் கேட்பார்கள், ஒரு சிலர் பாரம்பரியமான தமிழ் பெயர்கள் கேட்பார்கள். நாம் அவர்களிடம் முதலில் எந்த மாதிரி பெயர்கள் உங்களுக்கு பிடிக்கிறது போன்ற விவரங்களை நன்றாக கிரகித்து கொண்டுதான் நாம் அந்த பெயர்களை அவர்களுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 15 பேர் அல்லது 20 பேர் நம்ம கொடுக்கும் பொழுது அவர்கள் பெரும்பாலும் ஒரு பெயரை தீர்மானித்து விடுவார்கள். ஒரு பெயரை நாம் அமைக்கும் பொழுது அந்த காலிங் நேம், ரைட்டிங் நேம், இந்த 2 நேமிற்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். எஸ் ரமேஷ் என்ற ஒரு பெயர் இருக்கிறது என்றால் அந்த பெயரை ரமேஷ் என்றுதான் கூப்பிடுகிறார்கள். ஆனால் எழுதும் பொழுது எஸ் ரமேஷ் என்று எழுதுகிறார்கள். அதாவது அந்த பெயரை தனியாக கூப்பிட்டாலும், முழு பெயரை அமைத்து எழுதினாலும் அல்லது முழு பெயரை அமைத்து கூப்பிட்டாலும் அந்த பெயரின் வைப்ரேஷன் அவர்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கிறது. அந்த ஃபேமிலிக்கே அது மிகவும் சுபிட்சமாக அமைகிறது. நான் இதை மிகவும் அடிப்படையாக, பேசிக்காக இப்பொழுது இந்த விஷயத்தை சொல்லிவிட்டேன். இதில் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் நாம் பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நாம் இதில் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தை பிறந்த தேதி 1 என்று இருந்தால் இதனால் 1ஆம் எண்ணில் நான் பெயர் வைக்கிறேன். ஒரு குழந்தை பிறந்த தேதி 5 என்றால் 5ஆம் எண்ணில் நான் பெயர் வைக்கிறேன் என்று நாம் பொதுவாக வைக்கக்கூடாது. ஜாதகத்தை மையமாக வைத்துத்தான் நாம் அந்த பெயரை அமைக்க வேண்டும். இதைத்தான் நாம் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன கேட்கிறார்கள் என்றால், சார் என் குழந்தை 5ஆம் நம்பர்ல பிறந்திருக்கு, என் குழந்தை 9ஆம் நம்பர்ல பிறந்திருக்கு, அப்போ நீங்க 5ல தான் வைப்பீங்களா, அப்போ நீங்க 9ல தான் வைப்பீங்களா அப்படின்னு தான் எல்லாரும் கேட்கிறார்கள். அவ்வாறு நாம் செய்வதில்லை. ஜாதகத்தை மையமாக வைத்து எந்தெந்த கிரக நிலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஜாதகம் என்பது நமக்கு கொடுக்கக்கூடியது பலன், நமக்கு நியூமராலஜி என்பது கொடுக்கக்கூடியது பயன். பலன் என்றால் அந்த விஷயம் எப்பொழுது நடக்கும், எப்படி நடக்கும், இதனால் என்ன எனக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறது பயன், இதனால் எனக்கு என்ன பாசிட்டிவ் அப்படிங்கிறது பயன். இந்த 2 விஷயத்தையும் நாம் கம்பைன் பண்ணும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடியது ஆஸ்ட்ரோ நியூமராலஜி. ஒரு குழந்தை பிறந்த தேதியானது 1, தேதி, மாதம், வருடம் கூட்டு எண் 5ஆக வருகிறது என்று எடுத்துக்கொள்வோம். இந்த 5ஆம் எண்ணில் மேலோட்டமாக நிறைய பேர் பெயர் அமைத்து விடுகிறார்கள். ஆனால் அந்த குழந்தையின் ஜாதகத்தில் இந்த 5ஆம் எண் என்று சொல்லக்கூடிய புதன் அனுகூலம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருந்தால் அந்த பெயரானது அவர்களுக்கு அனுகூலமாக செயல்படாது. லக்னத்திற்கு யோகாதிபதி, பஞ்சமாதிபதி, தேவைப்பட்டால் நவாம்சம், எந்த கிரகம் வர்க்கோத்தமத்தில் இருக்கிறது, எந்த கிரகம் பாரிஜாத யோகத்தில் இருக்கிறது, எந்த கிரகம் இந்து லக்னத்தில் இருக்கிறது, ஜீவனாதிபதி, லாபாதிபதி எவ்வாறு அமைந்திருக்கிறது போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த குழந்தைக்கு பெயர் அமைக்கும் பொழுது அந்த குழந்தையின் கேரியர், பெர்ஃபார்மன்ஸ், ரிசல்ட், இதனால் அந்த மொத்த குடும்பத்திற்கு ஒரு திருப்தியான சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது. பலர் இன்டர்நெட் மற்றும் கூகுளில் நிறைய விஷயங்கள் கிடைக்கிறது, அதை வைத்து நாங்கள் பெயர் அமைத்துக் கொள்கிறோம் என்று ஒரு பாசிட்டிவான பெயர்கள் அமைக்காமல் அந்த நேரத்தில் ஒரு திருப்தி அளிக்கக்கூடிய பெயரை மட்டும் அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள். இதில் நாம் எங்கே சமயோஜிதமாக செயல்பட வேண்டும் என்றால், நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் சில நேரங்களில் இந்த நட்சத்திரத்தின் ஆரம்ப எழுத்தை படித்துக் கொள்கிறேன் என்றும் சில பேர் ஆயில்ய நட்சத்திரத்தில் டா டி டு என்ற எழுத்துக்கு நான் ஏற்கனவே டெல்லி ராணி என்ற ஒரு பெயர் அமைத்துவிட்டு அந்த பெயரானது அந்த பெண்ணுக்கு ரொம்பவும் ஒரு தாழ்வு மனப்பான்மையை, ஒரு டிப்ரெஷனை ஏற்படுத்தி காலேஜுக்கே போக மாட்டேன் என்று தனது பெற்றோர்களுடன் சண்டை போட்டு பிறகு என்னிடம் அந்த பொண்ணிற்கு ஸ்ரீவர்ஷா என்று பெயர் அமைத்தேன். அந்த பொண்ணிடம் கேட்கும் பொழுது, சார் என் பேரு டில்லி ராணின்னு வச்சுட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு
டாப் காலேஜில் எனக்கு அட்மிஷன் கிடைத்தது. ஆனால் எந்த அளவிற்கு அவர்கள் என்னை கிண்டல் செய்தார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் அதனை டைஜஸ்ட் செய்வதற்கு மிகவும் கஷ்டம். அந்த அளவுக்கு இந்த பெயரை வைத்து என்னென்ன முடியுமோ அந்த அளவுக்கு என்னை கிண்டல் செய்தார்கள். நாம் நேம் இஸ் ஃபேம், டேட் இஸ் ஃபேட் என்று சொல்லும் பொழுது, நாம் பெயர் அமைக்கும் பொழுது நாம் அமைக்கக்கூடிய பெயர்களானது சைக்கலாஜிக்கலாகவும், அதாவது உளவியல் ரீதியாகவும் அந்த ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு பிளஸ் பாயிண்டை கொடுக்க வேண்டும். ஆரம்ப எழுத்தை நாம் மேட்ச் செய்ய வேண்டும். மேலும் அவர்களுடைய ஆம்பியன்ஸ் எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய சிச்சுவேஷன் எவ்வாறு இருக்கிறது, அவர்கள் ஒருவேளை வெளிநாடு போன்ற இடங்களுக்கு சொல்ல போகிறார்களா, இதுவாறு ஒரு குழந்தைக்கு ஹைரா என்று பெயரை அமைத்து கொடுத்தேன். வழக்கமாக நாம் இந்தியன் மெத்தடில் சி ஹைரா, இப்போ அப்பா பேர் சந்திரசேகர் என்றால் சி ஹைரா என்று பெயர் அமைப்போம். ஆனால் அவர்கள் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருந்ததால் அந்த குழந்தைக்கு ஹைரா சந்திரசேகர் அப்படிங்கிற ஒரு மீட்டர்ல அந்த பெயரை நான் அமைத்து கொடுத்தேன். ஏனென்றால் வெளிநாட்டுக்கு போகும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் நேம் செகண்ட் நேம் அனாட்டமியை தான் பெரும்பாலும் அனைவருமே யூஸ் பண்ணுகிறார்கள். இதனை நான் ஏன் இந்த இடத்தில் ஸ்ட்ரெஸ் செய்கிறேன் என்றால், இப்பொழுது குழந்தைக்கு பெயர் அமைக்கும் பொழுது உங்களுக்கே தெரியும், சாஃப்ட்வேரில் இருக்கிறோம், நாம் ஐடியில் இருக்கிறோம், நாம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம். எனவே நமக்கு குழந்தைக்கு இப்பொழுது அக்ஷய் என்று பெயர் வைத்தால், குழந்தையின் அப்பா பேர் மணிகண்டன் என்றால் எம் அக்ஷய் என்று வைப்பதற்கு பதில் நாம் அக்ஷய் மணிகண்டன் என்று பெயரை அமைத்துக் கொள்ளலாம். என்னுடன் படித்த ஒரு நபர் வியாபாரம் செய்து கொண்டிருந்தார். அவரது வியாபார கம்பெனியின் பெயரானது நெகட்டிவ் வைப்ரேஷனில் இருக்கிறது என்று நான் எச்சரித்த பொழுது முதலில் அவர் அதனை ஒத்துக்கொள்ளவில்லை. நாளடைவில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் ரூபாய் கடன் அவருக்கு ஏற்பட்டது. 2001, 2002 இந்த 30 லட்சம் ரூபாய் கடன் என்பது மிகப்பெரிய கடன். அந்த கடனை அவர் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பிறகு அவரது கம்பெனிக்கு பெயர் அமைத்து கொடுத்த பொழுது ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு 1 இயர்க்குள்ளர அந்த கடனை அடைத்து முடித்து விட்டு அவருக்கு ஒரு விஸ்வரூப வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது. அவர் மீடியாவில் இருக்கிறார். அதனால் முதலில் எங்களது நிகழ்ச்சியை விஜய் டிவியில் அவர் ஒளிபரப்பினார். அதன் மூலம் ஏராளமான நபர்களுக்கு நாங்கள் இந்த அஸ்ட்ரோ நியூமராலஜி சர்வீஸை கொடுத்து அவர்களை வெற்றியாளர்களாக, மேலும் பல வெற்றியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாம் எண்களை பற்றி நன்றாக பல விதங்களில் அலசி ஆராய்ந்து அதன் சாணித்தியம் என்ன, அதன் தத்துவம் என்ன போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொண்ட பிறகுதான் இந்த நியூமராலஜி பிரகாரம் பெயர்கள் அமைக்க வேண்டும். பொதுவாக 1ஆம் எண் என்பது சூரியன், அட்மினிஸ்ட்ரேஷன், ஆளுமையை கொடுக்கக்கூடியது. ஒரு குழந்தையானது கவர்மெண்ட்டுக்கு போவது போல் இருந்தால், ஒரு அரசாங்க வேலைக்கு போவது போல் இருந்தால், ஜாதகத்தில் சூரியன் மிகவும் ஸ்ட்ராங்காக இருந்தால் 1ஆம் எண்ணில் நாம் பெயர் அமைக்கலாம். 2ஆம் எண் என்பது சந்திரன், கற்பனா சக்தியை கொடுக்கக்கூடியது. இந்த கற்பனா சக்தி என்பது 2 நிலைகளில் இருக்கும். அதாவது நன்மை புரிவதாகவும் இருக்கும், தீமை புரிவதாகவும் இருக்கும். ஜாதகத்தில் சந்திரனின் நிலைப்பாட்டை வைத்துத்தான் நாம் இதனை முடிவு செய்ய வேண்டும். 3ஆம் எண் என்பது குரு. குரு என்பது புத்திரகாரகன், பூரணமான சுபத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சின்சியாரிட்டி, டெடிகேஷன், ட்ரெடிஷ்னல் அப்ரோச் போன்ற விஷயங்களுக்கு நாம் இந்த 3ஆம் எண் என்று சொல்லக்கூடிய குருவை எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் எண் என்பது ராகு என்ற கிரகத்தை குறிக்கக்கூடியது. பல விஷயங்களை பிரம்மாண்டமாக இன்று செயல்படுத்துவதில் ஒரு முக்கியமான கிரகம் இந்த ராகு. 4 விஷயங்களை பற்றி, 4 இடங்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்வது, பல இடங்களில் இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ், கான்டாக்ட்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் போன்ற விஷயத்திற்கு பிரதானமான கிரகமாக இந்த 4ஆம் எண்ணை காணலாம். 5ஆம் எண் என்பது புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடியது. புதன் என்ற கிரகத்தை குறிக்கக்கூடியது. 1 முதல் 9 வரை உள்ள எண்களில் இந்த 5ஆம் எண் நடுவாக இருப்பதனால் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்று நாம் இந்த எண்ணை எடுத்துக்கொள்ளலாம். 6ஆம் எண் என்பது சுக்கிரன். சுக்கிரன் என்பது ஆங்கிலத்தில் வீனஸ், லக்ஷரி, கம்ஃபர்ட் போன்ற விஷயத்தை கொடுக்கக்கூடியது. கலத்திரக்காரகன், அதாவது திருமணம் சம்பந்தமான விஷயங்களை பற்றி தகவல்களை கொடுக்கக்கூடிய கிரகம் என்று ஜோதிடத்தில் இதற்கு காரகத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. 7ஆம் எண் என்று குறிக்கக்கூடியது கேது. இந்த கேது என்ற கிரகத்தை தான் ஞானக்காரகன்
என்று ஜாதகத்தில் சொல்லப்படுவது உண்டு. மேலும் இந்த 7ஆம் எண்ணின் ஆதிக்கத்தில் இருப்பவர்கள் பலர் வெளிநாடுகளுக்கு மிகவும் எளிதாக சென்று அங்கு வெற்றிகரமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். 8ஆம் எண் என்று சொல்லக்கூடியது சாட்டர்ன் என்ற கிரகம், தமிழில் சனி என்று சொல்லப்படுவது. பொதுவாக இந்த 8ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் நாம் 8ஆம் தேதியில் பிறந்து விட்டோம் என்று ஒரு விதமான ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கிறார்கள். அது அவ்வாறு இருக்க வேண்டிய ஒரு தேவையில்லை. பலர் 8ஆம் தேதி, அதாவது 8, 17, 26 போன்ற தேதிகளில் பிறந்து ஒரு போராட்டத்தை சந்தித்த பிறகு ஒரு மிகப்பெரிய வெற்றி, ஒரு விஸ்வரூப வளர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இதில் ஏராளமானவர்கள் தங்களது பெயரை அஸ்ட்ரோநியூமராலஜி பிரகாரம் மாற்றிக்கொண்டு மிகப்பெரிய சாதனையாளர்களாக மாறியிருக்கிறார்கள். சர்வ வல்லமை பொருந்திய எண் 8. இந்த 8ஆம் எண்ணுக்கு பல இன்றியமையாத விஷயங்கள், சாஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது அஷ்ட திக்குகள், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் போன்ற பல விஷயங்கள் நாம் இந்த 8ஆம் எண்ணில் பார்க்கலாம். இந்த 8ஆம் எண் ஒரு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டின் டிஸ்பிளேவை எடுத்துக்கொண்டால் அந்த கேட்ஜெட் ஆஃபில் இருக்கும் பொழுது அந்த 8ஆம் எண் அப்படிங்கிற அந்த நம்பர் 8 ஆனது இருக்கும். சர்வ எண்களும் அந்த 8ஆம் எண்ணுக்குள் அடங்கும். அனைத்து ஆல்பபெட் ஏலிருந்து இசட் வரைக்கும் வரக்கூடிய எல்லா ஆல்பபெட்ஸையும் நாம் அந்த 8ஆம் எண்ணின் டிஸ்பிளேக்குள் அடக்க முடியும். 9ஆம் எண் என்று சொல்லக்கூடியது செவ்வாய். இந்த செவ்வாயைத்தான் பூமி காரகன் என்றும் சகோதர காரகன் என்றும் ஜாதகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த 9ஆம் எண் பல இன்றியமையாத தனித்தத்துவங்கள் சாஸ்திரங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன. முடிவை குறிக்கக்கூடிய, வெற்றியை குறிக்கக்கூடிய எண் ஆக இந்த 9ஆம் எண் ஜோதிடத்தில், நியூமராலஜியில் குறிக்கப்படுகிறது. நாம் 1 முதல் 9 வரை உள்ள அடிப்படை எண்கணித தத்துவங்கள் என்ன என்பதை பார்த்து விட்டோம். 1 முதல் 31 தேதிகளில் பிறந்தவர்களது குணாதிசயங்கள் எவ்வாறு இருக்கும்? ஒருவர் பெயரின் ஆரம்ப எழுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்பொழுது ஸ்ரீஜித் என்ற ஒரு பெயர் எஸ் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது. மணிகண்டன் என்ற பெயரானது எம் என்ற எழுத்தில் ஆரம்பிக்கிறது. ஏ முதல் இசட் வரை உள்ள பெயர்களின் ஆரம்ப எழுத்தை வைத்து அந்த ஜாதகரின் சுபாவம் எவ்வாறு இருக்கும் போன்ற அனைத்து விவரங்களும் நமது ஆஸ்ட்ரோநியூமராலஜி சேனலில் தனித்தனி பதிவுகளாக நாம் ஏற்கனவே கொடுத்துள்ளோம். இதனை நீங்கள் சாதகமாக உபயோகித்துக் கொண்டு மேலும் மேலும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி, இந்த பதிவின் மைய நோக்கமாகும். நண்பர்களே, பல இன்ஃபர்மேட்டிவான நிகழ்ச்சிகள், பல மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு தேவையான பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கின்றன. நீங்கள் எங்களுடன் தொடர்பில் இருப்பதனால் உங்களுக்கு இந்த தகவல்கள் வெகு சீக்கிரம் சேரும். Thank you friends. I kindly request you to stay connected and keep yourself subscribed for the upcoming episodes.